துலாம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோ சாதாரணமாக உங்களுக்கு வரல. மிகப்பெரிய ஒரு விஷயத்த இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அந்த விஷயம் உங்க கூட இருக்கிறவருக்கும் தெரியும், ஆனா உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. காரணம் என்னன்னா, துலாம் அவ்வளவு சீக்கிரமா மேலே ஏறி வர்றது யாருக்குமே பிடிக்காது. முதல் விஷயம் என்னன்னா, ஒரு அரிய பரிகாரம். இரண்டாவது, 3 அதிர்ஷ்ட எண்கள். அந்த எண்கள் உங்க வாழ்க்கையையே திருப்பி போடும். மூன்றாவது, அடுத்த 90 நாட்களில் மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. இதுல ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா கூட உங்க வாழ்க்கை மெதுவாக சமநிலைக்கு வர ஆரம்பிக்கும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை பற்றி யாரும் யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க. இந்த காணொளியை எந்த இடத்துலையுமே பாதியில் நிறுத்தி விடாதீர்கள். ஏனெனில் பிரபஞ்சம் அறிகுறிகளின் மூலமாக தான் உங்களிடம் பேசும். அந்த அறிகுறிகளை சரியான நேரத்தில் உபயோகித்து விட்டால் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நம்மால் தொடங்க முடியும். கடந்த சில மாதங்களாக உங்க வாழ்க்கையில் தாமதம் இருந்திருக்கலாம், குழப்பம் அதிகமாக இருந்திருக்கலாம். சில விஷயங்களை மீண்டும் மீண்டும் நீங்க மற்றவர்களுக்கு விளக்க வேண்டிய சூழ்நிலையும் வந்திருக்கும். ஏன்னா உங்க பக்கம் நியாயம் இருக்கு, அதை அவர்களுக்கு எப்படியாவது புரிய வச்சிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. தாமதம், குழப்பம், மீண்டும் மீண்டும் விளக்கக்கூடிய சூழ்நிலை, இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில எதேர்ச்சியாக நடக்கல. துலாம் ராசிக்காரர்கள் ஒரு கர்ம சமநிலையின் காலத்தில் இருக்கிறீர்கள். அதனால தான் சில விஷயங்கள் நடந்தே ஆக வேண்டும் என்றாலும் தாமதமாகுது. ஆனால் இனிமே இந்த பிப்ரவரி மாதத்தின் முடிவிலிருந்தே அந்த தாமதங்கள் வேகம் எடுக்கும். அந்த நிலை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். காரணம் என்னன்னா, ஒரு புதிய இயக்கம் தொடங்குகிறது. அதை நீங்களே உணர ஆரம்பிப்பீர்கள். சில விஷயங்கள் தானாக சரியாகும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் நடக்கவே நடக்காதுன்னு நினைத்த விஷயங்கள் நடக்க போகுது. அதுதான் மாற்றத்தின் முதல் அறிகுறி. துலாம் ராசி என்றாலே அனைவரையும் புரிந்து கொள்ளும் ராசினே சொல்லலாம். உறவுகளை நீங்கள் மதிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. இன்னைக்கு வரைக்கும் உறவுகள் உங்களை தூக்கி தூரமாக வச்சாலும் நீங்கள் அந்த உறவுகளை மதிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. மிகப்பெரிய அளவில் அமைதியை தேடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் மிகப்பெரிய பாடத்தை வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகுது. எப்போது நான் என்னை தேர்வு செய்வேன், எப்போது நான் எனக்காக வாழுவேன் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள் வரப்போகுது. இந்த கேள்வி வந்துவிட்டாலே மாற்றம் ஆரம்பித்து விட்டதென்றுதான் அர்த்தம். துலாம் ராசியின் வீழ்ச்சியும் எழுச்சியும் திடீர்னு வராது, அது அமைதியாக தான் வரும். நீங்க நினைத்தபடி நிச்சயமாக வாழ்க்கையில் எழுந்து நின்றே தீருவீர்கள். இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அரிய பரிகாரம் இருக்கு. பலருக்கும் தெரியாத பரிகாரம், தெரிந்தாலும் அதை மற்றவர்களுக்கு சொல்லவே மாட்டார்கள். இது கர்ம சமநிலையை வேகப்படுத்தும். ஆனால் அதை சொல்லும் முன் ஒரு சைகையை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சைகை அறிகுறி பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சிக்னல். மீண்டும் மீண்டும் வந்தால் உங்க வாழ்க்கை திசை மாறுகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புதன்கிழமைகளில் திருநங்கைகளிடம் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். இது சாதாரண பரிகாரம் அல்ல. துலாம் ராசிக்கு சுக்கிரனின் தாக்கம் அதிகமாக இருக்கும். திருநங்கைகளிடம் சுக்கிரனின் சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் அந்த அர்த்தநாதீஸ்வரனுடைய அம்சத்தை கொண்டவர்களிடம் நீங்க புதன்கிழமைகளில் ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது சகல சௌபாக்கியங்களும் நிச்சயமாக உங்களை வந்து சேர்ந்தே தீரும். துலாமின் வாழ்க்கை மேல் நோக்கி நகர்ந்தே தீரும். சித்தர்கள், தேவர்கள், ரிஷிகளுமே புதன்கிழமைகளில் தெய்வங்களிடம் ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் பெற்றதாக புராணங்கள் நமக்கு சொல்லுது. மிகப்பெரிய அளவில் பிரபஞ்சம் இந்த செய்தியை கொண்டு வந்து இன்னைக்கு உங்ககிட்ட சேர்த்துருக்குன்னா, நீங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி வெற்றிகரமாக நகரப் போறீங்கன்னு தான் அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கை மாறியே தீரும். குழப்பமான உறவுகளில் நீங்க இருந்தீங்கன்னா அந்த உறவுகள் தெளிவாக கூடிய காலம்தான் இது. உங்களின் கையில் பண ஓட்டம் அதிகமாக இருக்கும். பூர்வ ஜென்ம கர்மாக்களும் முன்னோர்களின் பாவ கர்மாக்களும் உங்களின் தலைமேலிருந்து நீங்க கூடிய காலமோ நேரமோ
கணிஞ்சு வந்தாச்சு. இந்த சூட்சமத்தை தெரிந்தவர்கள் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டு மட்டுமே தான் இருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே சறுக்கி கீழே விழவே மாட்டாங்க. இனி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களும் வாழ்க்கையில் வளர்ந்தே தீர்வீர்கள். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்கு 3 அதிர்ஷ்ட எண்கள் செயல்பட ஆரம்பிக்குது. முதல் எண் 62. இந்த எண் வாழ்க்கை முன்னேற்றத்தை குறிக்கும். இந்த எண் மீண்டும் மீண்டும் தெரிந்தால் நீங்க சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறி. இரண்டாவது எண் 53. இது காதல் மற்றும் உறவின் தெளிவை குறிக்கும். இந்த எண்ணை நீங்க மீண்டும் மீண்டும் உணர்ந்தால் உறவுகளில் இருந்த குழப்பங்கள் மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது எண் 44. இது குடும்ப சமநிலையை குறிக்கும். குடும்ப விஷயங்களில் அமைதியான திருப்பம் வருவதற்கான அறிகுறி. இந்த எண்கள் அடிக்கடி உங்களின் கண்களில் பட ஆரம்பித்தால் அதை சாதாரணமாக நினைத்து கொள்ளாதீர்கள். அது மிகப்பெரிய அறிகுறி. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சைகை. உங்க வாழ்க்கைக்கு தேவையான மாற்றம் உங்களுக்கு மிக அருகில் இருப்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். இப்ப சொல்லப்பட்ட எண்களை நீங்க சமீபத்தில் எங்கேயாவது பார்த்தீர்களா? கமெண்ட்ல அந்த எண்ணை பதிவிடுங்க. ஒரு உளவியல் காரணம் இருக்கு. பிரபஞ்ச விதிப்படி நாம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும், நாம என்ன தேடுறோமோ அது கிடைக்கும். அதனால நீங்க பார்த்த எண்ணை எழுதினால் அந்த எண்ணை மீண்டும் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களின் மனம் தயாரானால்தான் சைகையிலும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். துலாம் ராசிக்காரர்களே, நட்சத்திரத்தின் அடிப்படையில் சிறிய வேறுபாடுகள் இருக்கும். அதனால் நீங்க எந்த ஒரு தருணத்திலையுமே மனக்குழப்பத்திற்கு ஆளாகாதீங்க. சித்திரை நட்சத்திரம் என்றால் உங்கள் படைப்பாற்றல் அதிகரிக்கப் போகுது. புதிய யோசனைகள் வரும். நீங்கள் நினைத்த விஷயங்களை உருவாக்கும் காலம்தான் இது. சுவாதி நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு தனி முன்னேற்றத்தின் பாதையை தேடப் போகுது. சுயமாக முடிவெடுக்கும் தைரியம் வரும். வியாபாரம் அல்லது வேலை தொடர்பான இயக்கமும் ஆரம்பிக்க போகுது. விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க நீண்ட காலமாக வைத்திருந்த இலக்குகள் மெதுவாக நிறைவேற ஆரம்பிக்கும். மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் காலம்தான் இது. ஆனால் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் மட்டும் பொதுவாக இருக்கும். மாற்றம் ஆரம்பித்து விட்டது. அத்தகைய மாற்றங்கள் செவ்வாய், வெள்ளி, சனி இந்த நாட்களில் முக்கியமாக நடக்கும். ஒரு முக்கிய அழைப்பு உங்களை தேடி வரலாம். மிகப்பெரிய அளவில் மனம் ஒரு தீர்மானத்திற்கு சென்று அடையும். எதிர்பாராத செய்தியும் உங்களை தேடி வர நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த நாட்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கக்கூடிய மாற்றங்கள் இந்த நாட்களில்தான் ஆரம்பிக்கும். வரக்கூடிய இந்த துறைகளில் நீங்க இருந்தீங்கன்னா வாழ்க்கை இன்னும் வலுவாகும். மின் உபகரணங்கள், வாகனங்கள், போக்குவரத்து, பயணம் மற்றும் சுற்றுலா, திரைப்படம், தொலைக்காட்சி, இசை, கலை, ஏற்கனவே இந்த துறையில் நீங்க இருந்தீங்கன்னா அங்கீகாரம் மிகப்பெரிய அளவில் உங்களை தேடி வரும். நிச்சயமாக வந்தே தீரும். இந்த துறையில் நீங்க இல்லை என்றால் ஒரு எதிர்பாராத வாய்ப்பு வரும். நிச்சயமாக அந்த வாய்ப்பை தவறவிடாமல் பின்தொடர்ந்து சென்றால் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாகையை துலாம் ராசி சூடியே தீரும். ஆனா அந்த வாய்ப்பு ஆரம்பத்தில் சின்னதாக தான் தெரியும். சத்தமில்லாமல் வரும். மிகப்பெரிய அளவில் சக்தியுடன் வரும். அடுத்த 90 நாட்கள் உங்க வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கக்கூடிய காலம். உங்க வாழ்க்கையின் அடுத்த கட்டம் நிச்சயமாக ஆரம்பமாக போகுது. அதனால தான் இந்த காலத்தை விதி சாளரம் என்று சொல்கிறோம். ஏனெனில் பலரின் வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் இந்த மாதிரியான காலத்தில்தான் நடக்கும். அதனால வரக்கூடிய சின்ன வாய்ப்புகளையும் சாதாரணம் என்று நினைத்து விடாதீர்கள். சில நேரங்களில் சிறியதாக தோன்றும் விஷயமே பெரிய மாற்றத்தின் தொடக்கமாய் அமையும். மேலும் சக்தியின் சமநிலையை உருவாக்க சில எளிய பரிகாரங்களை செய்யலாம். சுக்கிர எந்திரத்தை நிறுவலாம். சுக்கிரன்
துலாம் ராசியின் அதிபதி. அதனால சுக்கிர சக்தியை சமநிலைப்படுத்த சுக்கிர எந்திரம் வைத்து வழிபடுவது மன அமைதி, உறவு, தெளிவு, வசதி போன்றவற்றை அதிகரிக்க உதவும். புதன்கிழமையில கருப்பு எல்லை தானமாய் கொடுங்க. புதன்கிழமைகளில் கருப்பு எல்லை தானம் செய்வதின் மூலம் கர்ம சுமையை குறைக்கவும் தடையாயிருந்த விஷயங்கள் மெதுவாக நகரவும் உதவும். வெள்ளிக்கிழமையில அம்மனுக்கு பாயசம் நெய்வேத்தியமாய் வையுங்க. இதனால் சுக்கிர சக்தி மிகப்பெரிய அளவில் பலமடையும். உங்களுடைய வீட்டில் இருந்த குழப்பங்களும் தெளிவாகும். பரிகாரம் கடினமானதில்லை, எளிமையான விஷயங்கள் தான். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க நினைவில் கொள்ளுங்க, தொடர்ச்சி ரொம்ப முக்கியம். ஒரு முறை செய்வதால் எதுவுமே மாறாது, தொடர்ந்து செய்வதுதான் மாற்றத்தை வேகப்படுத்தும். இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்லணும். 12 ராசிகளிலேயே தாமதமாக வெற்றியை அடைவது துலாம் ராசி தான். ஆனால் ஆரம்பத்தில் நீங்க வெற்றி அடையாதவர்கள் மாதிரியும் நீங்க ராசி இல்லாதவர்கள் என்றுமே உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உங்களை காயப்படுத்துவார்கள். ஆனால் அவர்கள் தலை குனியும் அளவிற்கு உங்கள் தலை நிமிர்ந்தே தீரும். நல்லதே நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க. நீண்ட காலமாக நீங்க தேடிக்கொண்டிருந்த சமநிலையை வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அரிய பரிகாரம், அதிர்ஷ்ட எண்கள், 90 நாள் காலம். இந்த 3இல் ஏதாவது ஒன்று உங்க வாழ்க்கை பாதையை மாற்றியே தீரும். துலாம் ராசிக்கு உயர்வும் எழுச்சியும் சத்தமாக வராது, சைகையாக தான் வரும். துலாம் ராசிக்காரர்களே, இது தாமதத்தின் முடிவல்ல, இது சமநிலையின் ஆரம்பம். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். துலாம் ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி.